அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இறையச்சம் கொள்வீர். உதைபார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒருவர் தன் தீய செயல் குறித்து வருந்தியவராக தன் குடும்பத்தாரிடம், நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பல் எடுத்து புயல் காற்று வீசும் நாளில் கடலில் என்னை போடுங்கள் என்று கூறினார். அவரின் குடும்பத்தார் அது போலவே செய்தார்கள். அவர் சாம்பலை அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். பின்பு, இப்படி நீ செய்திட காரணம் என்ன என்று கேட்டான். உன் பயமே தவிர என்னை இப்படி நடந்திட தூண்டவில்லை என்று கூறினார். உடனே அவரை அவன் மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் விளக்கம், இறைவனை அஞ்சி அவனை பயந்து வாழும் மனிதனை இறைவன் விரும்புகிறான். இதுவரை தான் செய்த அனைத்து செயல்களையும் சிந்தித்து அதில் தீய செயல்கள் நிறைந்துள்ளதை கண்ட ஒரு மனிதன் இறைவன் நம்மை தண்டிப்பானே என்று அஞ்சுகிறான். நாம் இறந்தால் நம் உடலை மண்ணறையில் புதைத்தால் தானே மண்ணறை தண்டனை கிடைக்கும். நம்மை எரித்து விட்டால் தண்டனை இல்லை தானே என்று அவனாக முடிவு செய்து தன் குடும்பத்தாரிடம் என்னை எரித்து விடுங்கள் என்று கூறுகிறான். அப்படியே அவன் எரிக்கப்பட்டு அவனின் சாம்பல் கூட பல்வேறு திசைகளிலும் தூக்கி போடப்படுகிறது. அந்த சாம்பலை ஒன்று சேர்த்து அவனை எழுப்பிய இறைவன், ஏன் இப்படி நடந்து கொள்ள வற்புறுத்தினாய் என்று கேட்டதும், உன்னை பயந்துத்தான், உன் தண்டனைக்கு அஞ்சித்தான் இவ்வாறு செய்யுமாறு கூறினேன் என்று சொன்னான். அவனை இறைவன் மன்னிக்கிறான். செய்யும் செயல்கள் அனைத்தும் தீமையாக இருந்தும் மரணத்திற்கு பின் புதைப்பதற்கு பதில் எரியூட்டும் மிக பெரும் தீமையை செய்து இருந்தும் இறைவனின் மன்னிப்பை ஒருவனுக்கு பெற்றுத்தந்தது இறையச்சம்தான். அந்த இறையச்சத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறுமையில் உயர்ந்த சுவனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.